எல்லாருக்கும் எனது இனிய காலை வணக்கம். பத்திரிகைக்காரன் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். தேங்க்ஸ். இந்த அம்பி படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் எல்வின் அவர்களுக்கு இந்த மேடையில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடியான படம். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை நம்பி இயக்குனர் அவரே தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஏதோ ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ஒரு டூர் போன மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரியே ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது எல்லாருமே ரொம்ப இனி ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஆஹா சொல்லவே வேண்டியதில்லை. அது இமானாச்சு இருக்கிற இடம் இருந்தால் வேறு லெவலு. அவர் கூட ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையான இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, எங்கே மீன் குழம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுவார். முதல் நாள் போனோன்னா அசிஸ்டன்ட் விட்டுட்டு இங்கே எங்கே ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்குது, மீன் குழம்பு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். ஆமாம், மயில்சாமி அந்த இல்லாத குறைய அவர் தீக்கிறாரு. ஆமாம். ஸோ இந்த படம் எங்களுக்கு நடிக்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. நல்லா நடிக்கும் போது ஏதாவது சில விஷயம் தோணுச்சுன்னா, சார் இது பண்ணலாமா, பாபு நல்லா இருக்கே, இது பண்ணுங்க, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக நாங்கள் சிரித்து நடிச்சிட்டு இருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சம்மருக்கு இந்த படத்தை குடும்பத்தோடு தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் அவங்க படம் எடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஒரு படம் எடுத்துகிட்டு அடுத்த படம் எடுத்தீங்களான்னா ரொம்ப கேப் விழுகுது. காரணம் என்னன்னா அந்த வெற்றி தான். ஒரு படத்துடைய வெற்றி ஒரே ஒரு வெற்றி தான். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வெற்றி கொடுத்துட்டீங்கன்னா இவர் மறுபடியும் அடுத்த படம் எடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பங்களுக்கு அவர் பொழப்பு கொடுக்குறாரு. ஒரு படம் எடுக்கும்போது அத்தனை தொழிலாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த படத்தை தயவு செய்து தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா அந்த படத்தை வெற்றி படம் ஆக்கலாம். இது நல்ல ஒரு ஜாலியான படம், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் ஃபேமிலியோடு ரசிக்கிற படம். ஸோ அவசியம் தியேட்டரில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.